கல்வியா செல்வமா வீரமா என்று ஒரு பாடல் வரி இருக்கும் சரஸ்வதி சபதத்தில். அதில் கடைசி வரி கண்ணதாசன் முடிச்சிருப்பார். மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா அப்படிம்பார். அவர் அப்ப நலம் இல்லாம இருந்த காலத்தில் அவர் எழுதினது. கல்வி, செல்வம், வீரம் மூன்றும் துணையாக இருக்க நாம் எல்லோரும் வேண்டுகிறோம். இந்த மூனையும் தாண்டி நலம் என்ற ஒன்று, அதான் சுகம் அல்லது பிணி இல்லாத வாழ்வு. அந்த ஒரு அற்புதமான வாழ்வையும் அம்மையப்பனும் அண்ணாமலையாரும் தருவாங்க. நிச்சயமா தருவாங்க. அப்ப நம்முடைய அந்த பௌர்ணமி கிரிவலம் என்பதனுடைய பயன் இதுதான். அமைதியா போகணும். அண்ணாமலையாரை நினைத்த மார்க்கத்திலேயே செல்ல வேண்டும். சரி சார், இவ்வளவு சொல்லியாச்சு. பௌர்ணமி அன்னைக்கு தான் போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு. சான்றோர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார்கள், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, என்று போனால் நல்லது என்பது உண்மை இல்லை. இருந்தாலும் சில வழக்கங்கள் நம்முடைய இந்து கலாச்சாரப்படியும் இறை வழிபாட்டு முறையிலும் சில வழக்கங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. எப்படி கார்த்திகை மாதம் மாலை அணிந்து ஐயப்பனை போய் பார்க்குறோமோ, அது மாதிரி கிரிவலம் என்பது மாதத்தில் ஒரு முறை வருகிறது, அமாவாசை என்பது மாதத்தில் ஒரு முறை வருகிறது, தீபாவளி என்பது வருடத்தில் ஒரு முறை வருகிறது, பொங்கல் என்பது வருடத்தில் ஒரு முறை வருகிறது. இது சில வழக்கங்கள், அதை மாற்றி நம்ம செய்ய முடியாது. ஆனால் இறை வழிபாட்டில் சில மாறுதல்கள் நம்ம செய்யலாம், தவறும் கிடையாது. பௌர்ணமி கிரிவலம் கூடவே அமாவாசை கிரிவலமும் சிறந்தது தான். பௌர்ணமி கிரிவலம் எவ்வளவு சிறந்ததோ அமாவாசை கிரிவலமும் தலை சிறந்ததே. ஏனென்றால் ஈசன் நம்முடைய முன்னோர்கள், காலம் சென்ற முன்னோர்கள், பாட்டனார் பாட்டி, அப்படி நம்முடைய தலைமுறையில் சார்ந்தவர்கள் அனைவரும் அமாவாசை அன்று இறைவனிடத்தில் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்களாம். நமக்காக முன்னோர்கள் பிரார்த்தனை செய்யும் நாள், அல்லது முன்னோர்களை நாம் வழிபட வேண்டிய நாட்கள். முன்னோர்கள் தெய்வமாக இறைவன்கிட்ட நமக்காக பிரார்த்தனை செய்ய வர்றாங்களாம், சான்றோர்கள் கருத்து. நாம அமாவாசை என்று திதி கொடுப்போம் முன்னோர்களுக்கு. நாம் அமாவாசை திதி பிடிப்போம். அமாவாசை திதி பிடிச்சு சாமியை பார்க்க போலாம்.